இது திரு பால்வண்ணன் நாதர் திருக்கோவில். இங்கு திருவாசகம் முற்றுதல் படிப்பவரும் ஓதுவருமான பால்வண்ணன் நாதர். இந்த கோவில் மயிலாடும்பாறையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் அமைப்பில் கேட்டிங்கன்னா, இது எப்படி அமைக்கப்பட்டிருக்காங்கன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடியேவும் இது தந்தளமாக இருக்க போதேவும் பசு வளர்த்துருக்காங்க ஒருத்தர். அந்த மயிலாடும்பாறையில் அந்த பசுக்கள் பூரா அந்த இடத்துல நைட்டானால் கட்டி போட்டுருவாங்க. ஆமாம், பால் பசுவை. இப்போ அதில் ஒரு பால் பசு போய் இந்த இடத்துல இந்த லிங்கத்துக்கு நடுவில் நின்று பால் சுரந்து விடுமா. அப்போ காலையில் எழுந்திரிச்சி போய் பார்த்தா பூரா பால் சுரந்து மடுவெல்லாம் வற்றி போயிருக்குமா. இவங்க இதையே பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க, சரி இனிமேல் இந்த இடத்துல ஒரு கோயிலை உருவாக்குவோம்னு பள்ளம் பறித்து விட்டுருந்துருக்காங்க. சுற்றி ரவுண்டு பள்ளம் பறித்து அந்த பசு நின்று பால் சுரக்கிறது மாதிரி பள்ளம் பறிச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த கோவில் பராமரிப்பு இல்லாமல் அதே மாதிரி தான் பசுக்கள்லாம் அங்கே போய் தங்க படுக்க. இவங்க சும்மா குலசாமி போய் சாமி கும்பிட இந்த மாதிரி இருந்திருக்காங்க. சமீப காலம்தான் வானந்தோண்டையில் ஒரு கல்வெட்டு இருந்திருக்கு. இங்கே கோவில் இருந்ததாக அர்த்தத்துக்கு கல்வெட்டு இருந்திருக்கு. அந்த கல்வெட்டை எடுத்துருக்காங்க. இப்போ புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி பால்வண்ணன் நாதர் திருக்கோவில். இப்போ நாங்கள் இங்கே நான் கலந்துக்கிட்டது ஒரு 2 முற்றுதல் கலந்துருக்கேன். கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த லிங்க அமைப்பு பார்த்திங்கன்னா, பசு நின்று எப்படி பால் சுரக்குமோ அந்த மாதிரியே லிங்கம் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லைங்க, குற்றாலத்துலேயும் கோவிலில் இருக்குது. குற்றால கோவில்லையும் அந்த பால்வண்ணன் நாதர் அப்படின்னு ஒரு பால் சுரந்து பால் குடித்த பசு அங்கேயும் ஒன்று இருக்குது. அதேமாதிரி காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளேயும் பால்வண்ணன் நாதர் கோயில் இருக்குது. ஆனால் இது நேச்சூராக இங்கே உண்மையாகவே நடந்து இந்த லிங்கம் இப்படியே உருவானது. 1100 வருஷத்துக்கு மேலே இந்த லிங்கம் இதே மாதிரியே இதே அமைப்பில் இப்படியே தாங்க இருக்குது. பஞ்சார கூட கவுத்தின மாணிக்கு நல்லா இருக்குங்க. பால்வண்ணன் நாதர் உள்ளே இருக்கிறாரு. நன்றி, வணக்கம். பசுக்களும் இனி கோயிலுக்குள்ளே படுத்து தூங்குறதுக்கு இடம்